ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆராதனா குட்டி ஸ்கூலுக்கு கிளம்பி சுறுசுறுப்பாக வந்து நின்னாச்சு. ஆனால் சுகாஸ் அவர்கள் வந்து டிவி பார்த்துட்டே படுத்துட்டுருக்குறாங்க. வேன் வந்து ஹார்ன் கொடுத்தா தான் எந்திரிச்சு வெளியே வருவாராம் அவர். ஆராதனா ஒரு 3 செவ்வந்தி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டு வச்சுட்டு வெய்ய நான் எடுத்துக்கோன்ல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஆடு மேய்க்க வந்தேன். இந்த செடியில் பாருங்கள், செடி எப்படி இருக்குன்னு. மரம் மாதிரி வந்திருக்கு, மரம்தான். இதில் வந்து பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அல்லிப்பூ மாதிரி அப்படியே எல்லோ கலர், லைட் எல்லோ கலர் சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே. இதில் வந்து முள் செமையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த பூ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இது என்ன மரம்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த சைடு ஒன்று இருக்குது, அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. காட்டுக்குள்ளே இருக்குது, ஆடு மேய்க்கிற காட்டில் இருந்துச்சு. காலையில் எழுந்திரிச்சு வந்தா சவுண்ட் என்ன உனக்கு? கத்து, இப்போ கத்து. போதும் விடிஞ்சிருச்சு. பாருங்க, அநியாயத்து பாருங்க, நம்ம கேட் முன்னாடி. கேட்டு முன்னாடி அங்கே பாருங்க, கால் வைக்கிற இடத்துல எவ்வளோ ஒரு அருமையான வேலை செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு குழந்தைங்களாம் இருக்குது, நம்மளும் இருக்கிறோம். இங்கே பாருங்க, கேட்டு முன்னாடியே தான் வந்தால் அது மேலே தான் காலை வைக்கணும். செப்பல் போட்டு நாங்கள் வர்றதுனால பரவாயில்ல. எங்கள் அம்மாவெல்லாம் செப்பல் போடாமையே நடப்பாங்க ஒரு சில டைம் குப்பை கொட்டுறதுக்கு. இப்படியெல்லாம் அநியாய அக்குறுமம் பண்ணால் என்னத்தை சொல்கிறதுனே தெரியல. பாருங்க நீங்களே, முக்கிட்டாரியில் தான் போட்டுருவாங்க. அது எங்கேன்னா இதான் இந்த இடம் தான், அன்னைக்கு காட்டினல அது வந்து இந்த இடம் தான் கரெக்டாக. இதான் இந்த செடி இருக்குது இல்லைங்க, அந்த ஆயமரம் கரெக்டாக இங்கே தான் போட்டிருந்தாங்க. இப்படி நம்ம நடந்து போய் அந்த திருமணம்னா இந்த இடத்துல இருந்துச்சு. இப்போ என்னடானா இங்கேயே எந்த லூசுக்கான பண்ண வேலையும் தெரியலங்க. பாருங்க, வாயில் கசகசன்னு வருது காலங்காத்தாலேயே. கொடுமை பாருங்கள் எங்கள் ஊரில். ஃப்ரெண்ட்ஸ், ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்குது பாருங்கள். ஒன்றுமே இல்லை, ஆனால் மேய்ஞ்சிட்டு இருக்குது. நிறைய பேர் கேட்டீங்க, மெசேஜ் பண்ணிங்க. நிறைய பேர் 2-3 பேர் நேரில் வந்திருக்கிறீங்க. வேணுங்கிறவங்க வந்து பார்த்து நேரில் பார்த்து வாங்கிட்டு போய்க்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சங்கடப்பட்டுக்காதீங்க. ஏன்னா நான் வந்து இப்போதைக்கு சேல் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறனால டக்குன்னு யாராவது கேட்டால் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். அதனால் டக்குன்னு விலை கரெக்டாக கேட்டாங்கன்னா கொடுத்துருவோம். நீங்கள் வந்து வருத்தப்பட்டுக்காதீங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எனக்கு காலை வேலை. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இப்போ ஆடு மேய்க்கிறதுக்கு வந்துட்டேன். இன்னும் ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறது இருக்குது, துவைக்கணும். அதெல்லாம் வந்து போயிட்டு தான் 11 மணிக்கு மேலே துவைச்சி காய போட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் தான் எல்லா வேலையும் செய்யணும். பாத்திரங்கள் வருது, அதெல்லாம் மற்ற வேலைகளெல்லாம். ஓகே, இதோட இந்த விளாகை முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஒன்று சொல்லிக்கிறேன், அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து நல்லது நினைக்கலைனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் கெடுதல் மட்டும் எப்போவுமே நம்ம நினைக்கக்கூடாது. அது நம்மளையும் சரி நம்ம சந்ததியினரையும் பாதிக்கும். அந்த கயிறு போட்டாங்களா அவங்களுக்காக சொல்கிறேன். நல்லது நினைக்காட்டியும் பரவாயில்ல, கெடுதல் நினைக்காதீங்க யாருக்குமே. அது எதிரியாக இருந்தாலும் சரி, பிடிக்கலையா விலகி போயிட்டே இருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். கெடுதல் நினச்சி இப்படி எங்களுக்கு கயிறு கொண்டு வந்து போட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு கயிறு பின்னாடி யாராவது கொண்டு வந்து போடுவாங்க. எங்களை ஒன்றும் பண்ணாது, கடவுள் இருக்கிறாங்க, நாங்கள் எந்த தப்பும் பண்ணல. உங்களை தான் அது 100 மடங்கு பாதிக்கும். உண்மையாலுமே கடவுள் இருக்கிறாங்க, அதனால் சொல்கிறேன், கண்டிப்பாக நடக்கும். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் போட்டிங்கள்ல கண்டிப்பாக உங்களை பாதிக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அதை பற்றியும் கவலைப்படுற ஐடியா இல்லை, கடவுள் நம்பிக்கை மட்டும்தான் இப்போதைக்கு. ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஆடு வேணும்னா வந்து கேளுங்க, மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.